வாழ்க வள்ளுவம். குறள் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. திருக்குறள் என்பது உலக நடுத்தருடைய இலக்கியங்களிலேயே எழுதப்பட்ட பல வரலாற்றுகளிலே, பல இலக்கியங்களிலே, பல நூல்களிலே திருக்குறளை போல ஒரு உயர்ந்த நூல் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலே கிடையாது. அந்த வகையிலே திருக்குறள் எந்த மொழியும் அதிலே வர தமிழ் என்ற வார்த்தை இல்லை, கடவுள் என்ற வார்த்தை இல்லை, அமைப்பு என்ற வார்த்தை இல்லை, மதம் என்ற வார்த்தை இல்லை, எந்த ஒரு ஜாதி என்ற வார்த்தையும் இல்லை. அப்படி இல்லாத அளவுக்கு உலகத்து அதனால்தான் திருக்குறளை உலக பொதுமறை கண்ட நூல் என்று சொல்வார்கள். அதனுடைய அமைப்பில் தான் 2056 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய திருவள்ளுவரை கணக்கில் வைத்து திருக்குறளை படைத்தார் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். அப்படி படைக்கும்போது அந்த திருவள்ளுவருக்கு விழா எடுத்தவர்கள், திருவள்ளுவரை பெருமை சேர்த்தவர்கள் தந்தை பெரியார் அவர்களும், பேரறிஞர் அண்ணா அவர்களும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும். திருக்குறளை பற்றி தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லும் பொழுது வான்புகழ் படைத்த வள்ளுவர் என்று